இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்து ஸ்பைன்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆசனா. ஃபார் பீப்புள் ஹூ கீப் டிரைவிங் எவ்ரி டே, லாங் ஹவர்ஸ் சேரில் உட்காந்துருக்கோம், இல்லை நிறைய நேரம் நின்றுக்கிட்டு வேலை செய்கிறோம். லாட் ஆஃப் லோட் வந்து நம்ம ஸ்பைன் அண்ட் நம்ம பேக்கில் தான் வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பைனல் ட்விஸ்ட், இது பேர் ரிக்ளைன் ஸ்பைனல் ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெச் அண்ட் ரிலீஸ் ஆகும் நம்ம ஸ்பைனுக்கு. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூ கம் டவுன் டு த மேட். ஸோ காலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூ டேக் யுவர் ரைட் லெக், பெண்ட் யுவர் ரைட் நீ, அண்ட் உங்கள் ரைட் லெக்கை எவ்வளோ க்ளோஸாக அவங்க கூட புல் பண்ண முடியுமோ புல் பண்ணிக்கோங்க. உங்கள் டோஸ் வந்து சீலிங்கை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ரைட் சைடில் ஃப்ளோரில் வச்சுக்கணும். ஒன்ஸ் இது வச்சோடனே உங்கள் ரைட் ஷோல்டர் இங்கேருந்து மூவ் ஆகக்கூடாது. ரைட் ஷோல்டர் ஷுட் ஸ்டே ஆஸ் க்ளோஸ் as பாசிபிள் டு த கிரவுண்ட். ஓகே, இந்த இடத்துலேருந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உங்கள் ரைட் நீ மேலே வச்சு உங்கள் ரைட் நீயை லெஃப்ட் சைடில் புல் பண்ணணும். ஸோ புல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷோல்டரும் மேலே வரும், ரைட் ஷோல்டரும். பட் ரொம்ப கான்ஷியஸாக உங்கள் ரைட் ஷோல்டரை கிரவுண்ட்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் உங்களால் எவ்வளோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து நீஸை கீழே புல் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் இழுக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துறக்கூடாது, ஏன்னா பாடியில் கண்டிப்பாக அங்கங்கே வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து மெதுவாக யூ ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட், அண்ட் எவ்ரி டைம் யூ ப்ரீத் அவுட் யூ ஸ்ட்ரெச் அண்ட் யூ புல் யுவர் லெக் அ லிட்டில் மோர் டவுன். ஸோ இந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் வெரி ஸ்லோ இன்ஹேல்ஸ் அண்ட் எக்ஸேல்ஸ் எடுத்து விடுங்க. எவ்ரி டைம் நீங்கள் இன்ஹேல் பண்ணும் போதும் எவ்ரி டைம் நீங்கள் எக்ஸேல் பண்ணும் போதும் இன்னும் கொஞ்சம் உங்கள் லெஃப்ட் ஹேண்டால் உங்கள் ரைட் நீயை கீழே கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் ரைட் ஷோல்டர் கிரவுண்ட்லேயே தான் இருக்கணும். ஸோ ஸ்லோவாக உங்களோட கேஸ், தட் இஸ் உங்களோட பார்வை வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஃபிங்கர் டிப்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து ஸ்லோவாக நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் நீயை பேக் டு இட்ஸ் சேம் ஸ்பாட் கொண்டு வரலாம். ஓகே, உங்கள் ரைட் லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்போசிட் லெக் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் லெஃப்ட் நீ பெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ க்ளோஸாக உங்கள் செஸ்ட் பக்கத்தில் கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. உங்கள் டோஸ் வந்து சீலிங்கை பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே உங்கள் ஷோல்டர்ஸும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் ஹேண்டால் உங்கள் லெஃப்ட் நீயை வந்து ரைட் சைடுக்கு கொண்டு வரணும். ஸோ அதே செக் பாயிண்ட்ஸ், உங்கள் லெஃப்ட் ஷோல்டர் கிரவுண்ட்லேயே இருக்கணும். அண்ட் ஸ்லோலி உங்கள் ரைட் ஹேண்டால் உங்கள் லெஃப்ட் நீயை கொஞ்சம் ஸ்லைட்டாக கீழே கொண்டு வரணும். அண்ட் உங்கள் விஷன், உங்கள் பார்வை வந்து லெஃப்ட் ஃபிங்கர் டிப்ஸ்க்கு போகணும். ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் உங்கள் ரைட் ஹேண்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்லோலி உங்கள் லெஃப்ட் லெக்கை பேக் டு இட் சேம் பொசிஷன் அண்ட் எக்ஸ்டெண்ட் இட் அவுட். ஸோ இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, ஐதர் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு, ஸ்லோவாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் யூ லிஃப்ட் யுவர் செல்ஃப் அப், கம்மிங் பேக் டு சீட்டட் பொசிஷன். ஸோ இந்த பர்டிகுலர் போஸ் வந்து உங்களுக்கு இன்கேஸ் சிவியர் பேக் பெயின் இருக்குது, இல்லை ஏதாவது சர்ஜரி நடந்தது, இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ ஸ்லோவாக பண்ணுங்கள். அண்ட் ஒரு பர்சன் கைடன்ஸோடு இருந்தால் மச் பெட்டர். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் உங்கள் நீஸ் எடுத்துகிட்டு போகும்போது சம்டைம்ஸ் ஷோல்டர் லிஃப்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல, பட் உங்கள் நீஸை ரொம்ப இழுக்க வேண்டாம். பாடியை எவ்வளோ சாஃப்டாக ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக ட்ரீட் பண்ணால் பெட்டர். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த தடவை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.